வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களோ? எல்லாரும் நலமாக உள்ளோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று ஒரு சுவாரஸ்யமான பதிவு. வீடுகள் விற்பனைக்கு. வீடு போட்டு கிட விற்பனைக்கு எல்லாம் 1 மில்லியன் to 1.5 மில்லியன் இப்ப 0.5 மில்லியனுக்கு வந்துட்டது. அதுதானோ? இல்ல இது இது தாயகத்தில் வீடுகள் விற்பனைக்கு வருகிறது. இந்த சமூக வலைத்தளங்களில் முன்பு எல்லாம் எங்கள் தாயகத்தில் இருந்து உணவுப் பொருட்கள், பல வகைகள், வேறும் சில பொருட்கள் தான் விற்பனைக்கு வரும். அதை நீங்கள் இணையதளங்களில் பார்வையிடலாம். விரும்பினவர்கள் அதை ஆர்டர் கொடுத்தும் பெற்றுக்கொள்ளலாம். புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற உறவுகளுக்கு விற்பனை செய்யும் நோக்கத்துடன் தான் நிறைய அது பற்றிய விளம்பரங்களை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் இப்போது எங்கு பார்த்தாலும் இந்த டிக்டாக் இணையதளங்களில் இலங்கையில் அழகான வீடு, தோட்டத்துடன், மூன்றுபரப்பு காணியுடன், வெஸ்டர்ன் ஸ்டைலில் கட்டப்பட்ட வீடுகள் விற்பனைக்கு விற்பனைக்கு இருக்கிறது என்ற விளம்பரங்களை இதன் காரணம் என்ன என்று ஆனால் அங்க அனுபவிக்க போய் நிக்க முடியலாது. அவங்க வேற யார்கிட்ட கொடுத்தா கஷ்டம். என்ன இப்ப கட்டுறது கரல் பிடிக்கிறதோ அதில் பார்க்க வித்து போடுவாங்க. நீங்கள் ஆக்களை எங்க ரெண்டுக்கு விட்டால் அவங்களுக்கு கேஸ் பில்லோ எலக்ட்ரிக் பில்லோ உண்டு தங்களை பேர்ல மாத்தி போட்டு 10 பேர் தான் தங்களை சொந்தமாக்கி விடுவாங்க. இப்படி ஒன்றும் செய்யல. அது ஒரு காரணம். மற்றது போகலாம் அடிக்கடி. கனடால இருந்தாங்க, கனடால இருந்து அடிக்கடி வீடு கட்டி போட்டு போகலாம். ஒரு ஆசை தான். ஆசை இங்க காட்டுங்க. சரி, அங்க ஊர்ல ஒரு விலாசம் காட்டுறேன்னு சொல்லி ஸ்விஸ் காரனுக்கு பிரான்ஸ் காரன் அதுதான் அங்க வீட போய். சரி, எங்கட தமிழாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னென்றால் ஒருவர் ஒரு விடயத்தை செய்கிறார் என்றால் அதை அடுத்தவரும் அப்படியே செய்ய துணிவர். அது சரியோ? அது நாங்க மட்டை குட்டை மட்டை அப்ப என்ன நாங்க பார்த்து மேற்கொண்டா சிந்திக்க மாட்டோம். அது சரியோ இல்ல பிள்ளையோ, இது இப்ப எனக்கு தேவையா இல்ல எனக்கு தேவை இல்லையா, இதனால் எனக்கு என்ன லாபம் நட்டம் போன்ற நடைமுறை சிக்கல்களை நின்று நிதானமாக யோசிக்காது ஒரு ஃப்ரெண்ட் அல்லது தெரிந்தவர் ஒரு வேலையை செய்கிறார் என்றால், உதாரணத்துக்கு அவர் ஒரு வீட்டை கட்டுறார் என்றால், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது கடன்பட்டாவது அவற்றை வீட்டு பக்கத்திலே இல்லை அந்த ரோட்டிலே இன்னொரு காணியை வேண்டி வீட்டை கட்டுவேன். அது காணியை விலையேற்றுறது முன்பு அறாவிலைக்கு காணியை வேண்டி அறாவிலைக்கு வீட்டையும் கட்டி அங்க போய் பெரியதா குடிபொருளாகவும் நடத்துவோம். என்ன அண்ணா, அதுதான் இத்தனை பேர் அங்க கம்ப்ளைண்ட் போனா இந்த வெளிநாட்டுக்காரராதான் வீட்டு பிரியல் காணி பிரியல் கூடி போய் நாங்க உண்ட வீட்டை வேண்டி கட்ட முடியாத கிடக்கு, நாங்கள் இங்க ரெண்டுக்கு இருக்கிறோம் இத்தனை பேர் காது கேட்கத்தக்க சொல்லிடுயா. இந்த போருக்கு பின்னான காலத்தில் அங்கே அமைதியாக வாழக்கூடிய ஒரு காலம் தோன்றியது. புது அரசாங்கம் புது கொள்கைகளுடன் வந்ததும் எம்மவர்களும் தங்கள் விடுமுறைகளை ஒவ்வொரு வருடமும் சென்று அங்கே தங்கள் உறவுகளுடன் சந்தோஷமாக விடுமுறை கழிக்கும் நோக்கத்துடனே இப்படி பலர் அங்கே சென்று பிரமாண்டமான வீடுகளை இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அங்கே வாழ்கிற உறவுகளுக்கு வீடு வாங்கும் எண்ணம் இருந்தாலும் அதை ஒரு கனவாக மாற்றி விட்டார்கள். அப்படி அறா விலை கொடுத்து அங்கே காணிகளை வேண்டி வீட்டை கட்டுகிறார்கள். புலம்பெயர் தேசத்து உறவுகளால் அங்கே உள்ளவர்கள், தாயகத்தில் உள்ளவர்கள் வீடு காணி வாங்க முடியாமல் அவதிப்படுவதும் ஒரு இயற்கையான நிலையாக காணப்படுகிறது. இப்படி புலம்பெயர் தேசத்து உறவுகள் வீடுகளை அங்கே கட்டி வைத்துவிட்டு அதை இங்கிருந்து கொண்டு பேஸ்புக்கிலும் டிக்டாக்கிலும் இணையதளங்களிலுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையிலும் பலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆண்டிற்கு ஒரு முறை சென்று ஒரு மாத காலம் மட்டுமே அங்கு இருந்து விட்டு பின்பு அவர்களின் விடுமுறை முடியும் போது மீண்டும் அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி அவர்களின் நாடுகளுக்கு திரும்ப வர வேண்டிய நிர்பந்தம் இருப்பதனால் அவர்கள் வந்து விடுகிறார்கள். இப்படி அவர்கள் இந்த ஒரு மாத காலம் அங்கு போய்விட்டு தங்குவதற்காகவா இத்தனை லட்சங்களை கடன் வாங்கி தங்கள் வீடுகளை அங்கே கட்டினார்கள் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அப்படி அவர்கள் குடும்பமாக விமானத்தில் திரும்பி வரும்போது அவர்களின் பிள்ளைகள் சொல்வார்கள், இல்லை கேட்பார்கள், இல்லை கோவிப்பார்கள், இது என்ன விதமான விடுமுறை, நீங்கள் அங்கு போய் உங்கள் வீடுகளையும் வேலிகளையும் தானே கட்டுறீர்களே தவிர எங்களை எங்கே கூட்டிக் கொண்டு போனீர்கள், நாங்கள் அந்த வீட்டுக்குள் அடைபட்டு தானே இருந்தோம், இது ஒரு போரிங்கான விடுமுறை, அடுத்த வருஷம் எங்களை தயவு செய்து கேட்கவே வேண்டாம், நாங்கள் உங்களுடன் வரமாட்டோம் என்று அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள். இவர்களின் பயணத்தில் பிளைட்டில் இருந்தபடியே. ஐயா அது மட்டும் இல்ல, நீங்கள் என்னதான் நீங்க அழைச்சு கொண்டாலும் பிள்ளைகள் பிறந்தது வெளிநாட்டுல, அவர்களுக்கு எங்க அந்த நிலமோ சுவாத்தியமோ
பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் கொழும்பு கூட்டின்னு போனா, கண்டி கூட்டின்னு போனா, எங்க கூட்டின்னு போனா அவர்களுக்கு பிடிக்காது ஐயா. அவைகள் வந்து இங்கே குளிர்கான பிரதேசங்கள் வாழ்ந்த அவைகள் ஒரு சிலர் பிள்ளைகள் விரும்பி ஓகே நான் திரும்பி இலங்கை போகிறேன். நீங்க என்னத்தை தாங்க ஆடினாலும் மோஸ்ட் ஆஃப் த பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகள் விருப்பவே இல்லை. அது இதெல்லாம் தப்ப நீங்க கொண்டு காட்டினான ஆட்டின வீட்டுக்கு வச்சிருந்தா கூட அவர்களுக்கு அங்கத்திய சுவாத்தியமோ அங்கத்திய பிடிக்கவே பிடிக்கலையே ஐயா. அதான் உண்மையான விடயம். எனவே பிள்ளைகள் அப்படி திரும்பி வரும்போது பிளைட்டுக்குள் அதை சொன்னாலும் அப்பா அம்மாக்களுடைய மனமும் அதைத்தான் நினைத்திருக்கும். என்றாலும் என்ன செய்வது, அவர்கள் வீட்டை கட்டி போட்டினோம், இனி அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியுமா என்றதுக்காக அவர்கள் வீட்டை தொடர்ந்து பெற யோசிக்கிறார்கள். என்றாலும் எத்தனை முறைதான் இப்படி வந்து 364 வேலை வேலி என்று ஓடுவது. இங்கே வேலை, பிறகு வெக்கேஷன் என்று போனா அங்க வீடு வாசல் வேலி என்று அங்க திருத்துவது. எனவே அவர்கள் அங்க இங்கே கேமரா போட்டி போட்டு வந்து கேமரா பார்ப்பேன், அங்க எலி ஓடினாலும் பிரச்சனை, ஆக்கள் அதுல போனாலும் பிரச்சனை. அது வேற டென்ஷனா இருந்தோம். அதாவது வந்து காசை கட்டி கடன் பட்டோ காசை வச்சு கட்டி போட்டு டென்ஷன்லயே மிஞ்ச இருக்கேன். அது ஒன்று உண்மை. அதையும் தாண்டி அந்த வீடுகள் வறுமையா இருக்கக்கூடாது என்றதுக்காக அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை அல்ல உறவினர்களை அந்த வீட்டை பாதுகாக்கும்படி கேட்டால் அவர்கள் கேட்கும் தொகையை மண்டையப்பிக்கிறது. அவர்கள் நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்குரிய சாப்பாடு செலவெல்லாம் நீங்க தரணும், மற்றது அந்த வீட்டுக்கு வர ரிப்பேர் செலவை நீங்க தர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சின்ன ரிப்பேரோ அங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அவர் வீடியோ காலில் காட்டுவார், இந்த இதான் பிரச்சனை, இதை மாற்றணும், இதுல தண்ணி உடைஞ்சு போச்சு அது உடைஞ்சு போச்சுன்றோன்னு அவர் இங்கேருந்து காசை துடிச்சு பதைச்சு கிரெடிட் கார்டை எடுத்து அனுப்புவார். அங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன அது தெரியாது. என்ன அப்ப இவைகள் போகிற காலம் வந்த உடனே அவரும் அங்க இருந்து கொண்டு அந்த வீட்டை இவைக்கு ஏற்ற முறையில வச்சு கண்காணிப்பார். பிறகு இவர் போனதும் அது 12 மாதம் அவர்கிட்ட சொத்து ஆயிடும். என்ன அவர் தான் ஓனராயிருப்பார். என்ன இதையும் தாண்டி ஒரு பிள்ளைகளினுடைய மனச்சாட்சி சொல்வதை பெற்றார்கள் கேட்பார்கள். என்றாலும் அவர்கள் செய்த பிழையை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் நினைப்பார்கள், நாங்கள் ஏன் போய் இப்படி 12 மாதம் முறைவா இங்கே வேலை 11 மாதம் பிறகு இலங்கையிலும் போய் வேலையா, அதன் விட கரேபியன் நாடுகளுக்கு போனால் கௌரவமாக நாங்கள் இருந்து எங்கள் ஹாலிடேயை சந்தோஷமாக கொண்டாடி வர முடியும் என்ற எண்ணத்தில் இப்போது அங்கே நிறைய வீடுகளை அவர்கள் விற்க தொடங்கி விட்டார்கள். இது தேவையா என்று அவர்களின் மனச்சாட்சி அவர்களை கேள்வியும் கேட்கும் தானே. அதனால் தான் இப்போ அவர்கள் அவசரப்பட்டு அங்க அரா விலைக்கு வேண்டி கட்டிய வீடுகளை எல்லாம் கட்டி அவசரப்பட்டே விற்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இணையதளங்களில் அல்லது பேஸ்புக்கில் நிறைய வீடுகள் இலங்கையில் விற்பனைக்கு வருகிறது. இது தேவையா? இதை மக்களே சிந்தியுங்கள், நீங்களும் சிந்தித்து செயலாற்றுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு. இது ஒரு விழிப்புணர்வுக்காக மக்களுக்காக சொல்லுகிறோம். இதையும் தாண்டி நிறைய விடயங்கள் இந்த வீட்டால் கன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதையெல்லாம் நாங்கள் நேரம் கருதி சொல்லவில்லை. ஐயா, அப்ப உங்களோட வீடு எங்களை விட ஒரு தினம் பாக்கையில 2 நாயை கொண்டே கட்டி விட்டுருக்கிறோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். If you like this video, please subscribe. Brown Cougar Media. This is great channel.